ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்கள் இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குது என்னோடய செடியெல்லாம். ஸோ ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, பேசல் ஷூட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் வந்து சீவீடு சொல்லியிருக்கீங்க, இது எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி சீவீட்ஸ் கொடுக்கணும், 1 ml 1 லிட்டர் வாட்டரில் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு அவங்களுக்கு காட்டிடுறேன், எப்படி அதை கொடுக்கணுங்கிறத டீட்டெயிலாக காட்டிடுறேன். ஆல்ரெடி லாங் வீடியோவில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி அதை பார்த்துடலாம். நான் வந்து இந்த தாக்கத் சீவீட் வச்சுருக்கேன், 3 வச்சுருக்கேன். ஸோ இந்த தாக்கத் வந்து கம்ப்ளீட் பிளான்ட் நியூட்ரிஷன் 1 ml 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் கலந்து கொடுக்கலாம். இன்னொன்று பயோவிட்டா எக்ஸ், இது வச்சுருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். தாக்கத்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பயோவிட்டா எக்ஸுங்கிற சீவீடை நீங்கள் கூட கொடுக்கலாம். இதுவும் வந்து நல்லாயிருக்கும், நல்ல பெனிஃபிட்டு. சப்போஸ் அதுவும் இல்லை அப்படின்னா இந்த சாகரிக்காய் இந்த மாதிரி கிடைக்கும், இஃப்கோ கம்பெனியோட சாகரிக்காய் இருக்குது, இதுவும் 1 ml 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் கலந்து கொடுக்கலாம். இந்த 3 நான் வச்சுருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். நீங்கள் எப்படி கொடுக்குறேங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இது ஒரு 8 inch பாட்டுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கலாம், அதில் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோ ஸ்பூன் கொடுத்தா போதும். இது வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செடிக்கு கொடுத்தா போதும். ஸோ இதோடு சேர்ந்து நீங்கள் என்பிகே, ஸோ உங்கள்கிட்ட 19-19-19 இல்லை 20-20-20 ஏதாவது ஒரு பேலன்ஸ்டு என்பிகே, ஸோ 3ம் பேலன்ஸ்டாக இருக்கிறத ஒரு பிஞ்சு நீங்கள் அந்த 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற்றிட்டு நீங்கள் செடிக்கு கொடுத்துடலாம். செடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துடலாம். ஸோ என்னோடய செடிக்கு வந்து இப்போ 1 லிட்டர் தேவைப்படுது. இது 8 inch பாட்டில் கொக்கோபீட்டில் வளருது. ஸோ கொக்கோபீட்டுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்பிகே தான், என்பிகே தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செடிக்கு ஃபீட் பண்ணணும்ப்பா. வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும், ஆரோக்கியமாக வளரும். ஸோ இந்த என்பிகே வாங்குறதுல கூட உங்களுக்கு நல்ல பிராண்டட் என்பிகே நீங்கள் வாங்கணும். நீங்கள் ஹைஃபா கம்பெனி மாதிரி வாங்கினீங்கன்னா சால்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நாங்கள் செடிக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். லோக்கலில் ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா இஷ்யூஸ் வரும் செடிக்கு. இவ்வளோ தான் பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சை இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு கொடுத்துடணும். ஸோ இப்படி தான்ப்பா செடிகளுக்கு நீங்கள் சீவீட் கொடுக்கணும். அதே மாதிரி முடித்த உடனே நல்ல ஒரு ஷவரிங் பண்ணிடணும் செடியை. அதில் இருக்க பூச்சி எல்லாமே போயிடும், தூசி ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே போயிடும், செடி ஆரோக்கியமாக வளரும். ஸோ சீவீடை எப்படி கொடுக்கணுங்கிறத நான் இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோவில் காட்டியிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, புதுசாக வந்திருக்கவங்க, ஜஸ்ட்டு அவங்களுக்காக இதை நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான்ப்பா நம்ம செடியை வளர்க்கணும். வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும், உங்கள் செடி வந்து ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி வளரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.